தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் துணைத் தலைவர் வசந்தகுமார் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அது நேரடி காட்சிகளை இப்போது பார்க்கலாம். தயாரா இருக்கேன், தப்புன்னு அவங்க சொல்லட்டு, நான் காங்கிரஸ் உடனாகவே இருக்க தயார். என்னையா? ஆமையா சார், பர்சனல்னு சொன்னா உங்களுக்கு ஒன்றும் எங்களுக்குள்ள என்ன சொத்து வாரம் இல்லை, ஒன்றும் இல்லை. நான் இந்த கட்சிக்காக எவ்வளவோ கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன், அவருக்கே தெரியும். ரெண்டாவது, எந்த மாநாட்டில் வந்தாலும் சரி, ஒரு வசந்தகுமார் 10 வசந்தகுமார் இருந்தால் காமராஜ் ஆட்சி அமைத்து விடலாம் என்று காமராஜ் அரங்கத்திலே சொன்னார். இதே தீவுத்திடலில் கூட்டம் வராது என்று சொன்ன நேரத்திலே இவ்வளவு கூட்டத்தை எப்படி வசந்தகுமார் கூட்டினாய் என்று சொன்னார். ஒரு கூட்டத்திலே நான் நிச்சயமாக வசந்தகுமாரை மந்திரியாக்குவேன் என்று சொன்னார். நான் ஏதாவது அவரை பற்றி குறை சொல்லியிருந்தால் அவர் என்னிடம் கேட்கலாம், வசந்தகுமார் நீ சொன்னது தப்பு, என்கிட்ட மன்னிப்பு கேள்னு சொல்லலாம். ஒன்றுமே சொல்லாமல் வசந்தகுமாருக்கு ஈக்குவலாக ஒரு சாதாரண பையனை கொண்டு நான் நியமிப்பேன், இந்த வியாபாரிகளுக்கெல்லாம் அவர் தான் துணை நிற்பார்னா யார் வியாபாரி? தமிழகம் முழுதும் மக்களால் ஒரு தெரிந்த ஒரு வசந்தகுமார் வியாபாரிகளுக்கு துணையாக இருப்பாங்களா, சாதாரண ஆள் இருப்பாங்களா? சரி, இதனால் உங்களுக்கு என்ன லாபம்? வசந்தகுமாரை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வர்த்தக பிரிவு தலைவராக எடுத்ததுனால ஏதாவது லாபம் இருக்கா? ஒன்றுமே இல்லாமல் வசந்தகுமார் ஒரு தொலைக்காட்சி வச்சுருக்கேன், காங்கிரஸை தான் ஆரம்பத்திலேருந்தே நாங்கள் சொல்கிறோம், அவர் பேச்சு முதல் எல்லார் பேச்சையும் போடுறேன், காங்கிரஸ் தியாகிகளின் வரலாறை போடுறேன். இது தப்பா? இல்லை சொல்லுங்கள், நீ காங்கிரஸ் சேனலாக நீங்கள் நடத்தக்கூடாது, தனியார் சேனலாக நடத்துங்கன்னு சொல்லுங்கள், நான் ஒத்துக்கிறேன். கடிதமாக கொடுங்க அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியிலிருந்து. அதாவது இந்திய நாட்டில் எல்லாருக்கும் சுதந்திரம் இருக்குமா? நீங்கள் போகிறீங்க ஒரு பத்திரிகை ஒரு இடத்துல போகிறீங்க, போகிற வழியில் உங்கள்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்பாங்களா? நீங்கள் கேள்வி கேட்பீங்களா? என்ன சார் காங்கிரஸ் எப்படி போயினா? நாங்கள் நல்லா வளர்ந்துருக்கு, இளங்கோவன் எப்படி செயல்படுறாரு? நல்லா தான் செயல்படுறாரு, இருந்தாலும் கொஞ்சம் தலைவரோட அணைச்சு போனால் நல்லதுன்னு நாங்கள் சொல்கிறோம். இது தப்பா? ஆமாம் போனோம், நாங்கள் 11 பேர் போனோம். அது காரணமாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு இல்லை சார். கட்சிக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குன்னு வைங்களா, ஒரு முன்னாள் நிதியமைச்சர் வராரு, ஒரு முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் குமரி அனந்தன் வராரு, முன்னாள் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கிருஷ்ணசாமி ஐயா வராரு, ஒரு முன்னாள் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தங்கபாலு வராரு. இதுக்கு மேலே என்ன சார் நாங்கள் என்ன பண்ணோம்? நம்ம ராகுல் காந்தியை பார்த்தோம், ஐயா இந்த மாதிரி நிலவரம் இருக்குது, நம்ம 2016 தேர்தல் வருது, நம்மெல்லாம் இணைந்து செயல்பட்டால் நல்லது, அதை நீங்கள் கொஞ்சம் அறிவுறுத்துங்கன்னு சொல்கிறோம். அம்மாட்டையும் அதைத்தான் சொல்கிறோம். இது என்ன தவறு சார்? நீங்கள் இணைந்து போகாவிட்டால் என்ன நடக்கும்? அது நீங்கள் முடிவெடுங்க. நாங்கள் சொன்னோம், நீக்கணுங்கிற வார்த்தையே கிடையாது. எங்களுக்கு இந்த குறை இருக்குது, நீங்கள் சரி செய்யுங்க, அது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி முடிவு பண்ணிட்டு தான் நாங்கள் சொன்னோம். இருக்கலாம், அதாவது வசந்தகுமார் ஏன் அதில் போய் சேர்ந்தாரு, அவர் இங்கே இருந்திருக்கலாமே, அப்படி நினைச்சிருக்கலாம். எனக்கு தெரியாது, பத்திரிகை மூலம் தான் நான் படிச்சுக்கிட்டேன், கடிதம் கிடையாது, என்கிட்ட கேள்வி கேட்கவும் இல்லை, ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லலை. பேப்பரில் பார்த்து நான் மதுரையில் இருக்கேன், எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க.